ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடுவே. நீதிமான்கள் அவையினிலே அவர் புகழ் பாடிடுவே. ஆண்டவர் செயல்கள் மகத்தானவை, இன்பம் அவற்றில் கொள்வோர் உயிர் துணர்வார். ஆண்டவர் செயல்கள் மகத்தானவை, இன்பம் அவற்றில் கொள்வோர் உயிர் துணர்வார். மாண்புமிக்க அவர் தம் செயல் யாவும் என்றும் மலை போல் அவர் தம் நீதி நிலைக்கும். மாண்புமிக்க அவர் தம் செயல் யாவும் என்றும் மலை போல் அவர் தம் நீதி நிலைக்கும். நெஞ்சார ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடுவே. நீதிமான்கள் அவையினிலே அவர் புகழ் பாடிடுவே. வியத்தகு செயல்கள் நினைவினிலே என்றும் விளங்கிட அவரே செய்தாரே. வியத்தகு செயல்கள் நினைவினிலே என்றும் விளங்கிட அவரே செய்தாரே. தயவுடன் அன்பும் உள்ளவரை அவர் தமக்கஞ்சு மனிதர்க்கு உணவளித்தார். தயவுடன் அன்பும் உள்ளவரை அவர் தமக்கஞ்சு மனிதர்க்கு உணவளித்தார். நெஞ்சார ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடுவே. நீதிமான்கள் அவையினிலே அவர் புகழ் பாடிடுவே. பயிர் செய்வோர் எப்படி பொறுமை காத்து காலம் கனியும் வரை காத்திருந்து தன் உழைப்பின் பயனை கண்டு பெருமகிழ்ச்சி அடைவாரோ, அதேபோல் நாம் ஆண்டவரின் வருகைக்கு நம் உள்ளங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள அறிவுரை கூறும் திருத்தூதர் யாக்கோபு, நடுவர்கள் வந்து விட்டார்கள், எனவே நிலைவாழ்வை காத்துக்கொள்ள நம்பிக்கையோடு பயணியுங்கள் என்று விடுக்கும் மகிழ்ச்சியின் அழைப்பை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 7 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியுமளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்து விட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆகலாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும்
பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, ஆட்களிப்போம் நின்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 2 முதல் 11 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 2 தொடங்கி 11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலம் அடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த வாரமானது மகிழ்ச்சிக்குரிய வாரம். தொடக்க முன்னுரையில் கேட்டவாறு திருத்தூதர் புனித திருமுழுக்கு யோவான் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே இயேசுவின் வருகையால் துள்ளி குதித்தவர், மகிழ்ந்தவர். இன்றைய முன்னுரையில், தொடக்க முன்னுரையில் கேட்டதில் ஒரு சின்ன திருத்தம். ஆண்டவர் மெசியாவில் மகிழ்ச்சி கொண்டு
தனது சீடர்களை இயேசுவிடம் அனுப்பினார் என்று கேட்டோம். உண்மைதான், தாயின் வயிற்றில் இருக்கும்போதே துள்ளி குதித்தவர், மகிழ்ச்சி கொண்டவர். ஆனால் இன்றைய வாசகத்தில் அவருக்கு ஒரு அங்கலாய்ப்பு. நான் சிறையில் இருக்கின்றேன், ஒருவேளை மெஸ்ஸியா, இயேசுதான் மெஸ்ஸியாவென்றால் நிச்சயம் அவர் என்னை விடுவித்திருப்பார். என்னை விடுவிக்கவில்லை. அதன் காரணமாக ஒருவேளை நீர்தான் மெஸ்ஸியாவோ அல்லது இன்னொருவரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமோ என்று தனது சீடர்களை அனுப்புகிறார். பொறுமை இழந்து இன்றைய வாசகம், இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித யாக்கோப்பு பொறுமையை பற்றி அழகாக சுட்டிக்காட்டுகின்றார். எப்படி நாம் பொறுமையோடு இருந்து நமது வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், நமது மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இந்த யோவான் பொறுமை இழந்து தனது சீடர்களை அனுப்புகின்றார். ஒருவேளை நீர்தானா, அல்லது அவருக்கே ஒரு சந்தேகம், நிச்சயம் இயேசு மெஸ்ஸியாவானால் என்னை விடுவித்திருக்க கூடும், நான் இன்னும் சிறையில் வாடுகின்றேன் என்ற ஒரு நிலையில்தான் தனது சீடர்களை அனுப்புகின்றார். அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது. எல்லா மக்களுமே மகிழ்ச்சியை நோக்கி ஓடுகின்றோம். எப்படியாவது மகிழ்ச்சியை எந்த குடும்பங்களில் என்னில் நான் வாழ வேண்டும். இதற்காகத்தான் கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார், நம்மை படைத்தார். தொடக்கத்தில் ஈடன் கார்டனாக இருக்கட்டும், ஏதேன் தோட்டமாக இருக்கட்டும், அல்லது அதன் பிற்பாடு மனிதனை படைத்ததாக இருக்கட்டும், அதன் பிற்பாடு அவனுக்கு இணையாளரை, துணையாளரை கொடுத்தது, பிள்ளை செல்வங்களை கொடுத்தது, எல்லாமே மனிதன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் நாம் காலப்போக்கில் எங்கே மகிழ்ச்சியை தேட வேண்டுமோ அங்கே தேடாமல் பல்வேறு நிலைகளில் நம்மை அமிழ்த்தி ஆழ்த்தி அங்கே தேடிக்கொள்கின்றோம். அதுதான் இவ்வாறு நாம் மகிழ்ச்சியை வாழாமல் இருப்பதற்கு காரணம், மகிழ்ச்சி நம்மில் இல்லாமல் இருப்பதற்கு காரணம், நாம் மகிழ்ச்சியை எவ்வாறு எங்கே தேட வேண்டுமோ அங்கே தேடுவதில்லை. அவ்வாறு தேடினாலும் கூட அந்த மகிழ்ச்சியை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அது இரட்டிப்பாக்குகிறது. பல நேரங்களில் என்னிடமுள்ள செல்வங்களை, என்னிடமுள்ளவற்றை நானே வைத்துக் கொள்கின்றேன், அது பாதியாக குறைந்து விடுகின்றது. இந்த மகிழ்ச்சியானது எந்த அளவுக்கு நான் பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றேனோ அந்த அளவுக்கு இரட்டிப்பாகும். அதுதான் இன்றைய வாசகங்கள், 3 வாசகங்களும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இன்றைய வாசகங்கள் முதல் வாசகத்தை எடுத்துக்கொண்டோமானால் நமக்கு அந்த பின்புலம் தெரியாது. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள் நமக்கெல்லாம் தெரியும். இன்றைக்குள்ள தலைமுறைக்கு தெரியுமோ தெரியாது தெரியல. அங்கெல்லாம் ஒரு பொட்டல் காடு உண்டு, பூமாரி குளம்னு ஒன்று உண்டு, பண்ணாங்குளம், உடனேரி குளம், பூமாரி குளம், பொட்டல் காடுன்னு எங்கள் தோட்டத்துக்கு அந்த சைடில் ஒன்று உண்டு. தண்ணி எப்பவும் இருக்கும். இன்றைக்கு வாசகத்தில் வந்தது பொட்டல் காடு, பாலை நிலம், எல்லாம் அகமகிழும். உடல் ஊனமுற்றவர்கள், கண் பார்வையற்றவர்கள், திடன் கொள்ளுங்கள், எல்லாரும் அகமகிழுங்கள், ஏனெனில் உங்களை பாதுகாக்க, உங்களை வழிநடத்த கடவுள் ஆயத்தமாகின்றார். இந்த வாரங்களில் 4 வாரங்களில் நாம் நம்மை தயாரிக்க வேண்டும். கடவுளுடைய உண்மையான மகிழ்ச்சியை, அவர் தரக்கூடிய அந்த அமைதியை, அந்த அன்பை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டுமானால் தயாரிப்பு நிச்சயம் நமக்கு தேவை. அதற்காகத்தான் திருச்சபையானது இந்த 4 வாரங்களையும் நமக்கு கொடுத்திருக்கின்றது. இன்றைய வாரத்தில் நாம் மகிழ்ச்சியை இந்த வாரமானது மகிழ்ச்சியை சுட்டிக்காட்டி நாம் எவ்வாறு பல நேரங்களில் நாம் எதை கேட்க வேண்டும், நான் உங்களிடம் சொன்ன எதை கேட்க வேண்டும், நாம் ஆலயங்களுக்கு பல வேண்டுதல்கள், பல பொருத்தல்கள் வைத்திருக்கின்றோம். எனது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நான் பணம் சம்பாதிக்க வேண்டும், எனது பிள்ளைகள் நல்ல பணிக்கு செல்ல வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும் என்று பல காரியங்களை, பல ஏக்கங்களை, ஆசைகளை நம்மில் வைத்துள்ளோம். அதனால்தான் தூய பவுலடியா சொல்லுவார், யாரை கேட்க வேண்டும், எதை கேட்க வேண்டும் என்பது முக்கியம். எல்லாவற்றையும் ஆளுகின்ற, எல்லாவற்றையும் கொடுக்கின்ற கடவுளே, நீர் எனக்கு வேண்டும் என்று கேட்கின்றோமாம். அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும்.
அவரால் என்னை மேன்மையாக உயர்த்த முடியும். அதனைத்தான் முதல் வாசகத்தில் கடவுளுடைய மேன்மையை உங்களுக்கு கொடுப்பார். லெபனானை போல, லெபனானின் லீலி மலர்களைப் போல நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள் என்ற அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கின்றார். அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதமானது உண்மையில் நமக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. ஆனால் பல நேரங்களில் நாம் பல கற்பனைகள், இயக்கங்கள், நமது தேவைகள், நமது ஆசைகள், நமது எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து கடவுளை தேடி வருகின்றோம். கடைசியாக அந்த இலக்கை மறந்து விடுகின்றோம். நமது மகிழ்வையும் இழந்து விடுகின்றோம். நமது மகிழ்வு தான் இலக்கு. பல நேரங்களில் நமது இச்சைகள், காம வெறிகள் அல்லது இவற்றின் வழியாக படிப்புகள், வேலைகள், இவற்றின் வழியாக எப்படியாவது மகிழ்ச்சியை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றோம். ஒருபோதும் ஒருவேளை அடையலாம், அது நிலையான மகிழ்ச்சியாக இருக்குமா? ஆனால் கடவுள் நமக்கு சொன்னது நிலை வாழ்வு, நிலை மகிழ்ச்சி. ஆனால் நாம் எதிர்பார்ப்பது, நாம் ஆசைப்படுவது அந்த நிலையான மகிழ்ச்சி அல்ல, மாறாக வந்து போகக்கூடிய மகிழ்ச்சி, வந்து போகக்கூடிய ஒரு நிலையைத்தான் காண்கின்றோம். வந்து பிறக்கின்றோம், சாகின்றோம், அதற்குள் நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் இறந்த பிற்பாடும் வாழ்வு உண்டு என்பதனை கிறிஸ்து சுட்டிக்காட்டி நமக்கு நல்ல போதனை தருகின்றார். அவர் இவ்வுலகிற்கு வந்தது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை, நிலை மகிழ்ச்சியை, நிலையான மகிழ்ச்சியை. எது உண்மையான மகிழ்ச்சி? பணம் அல்ல, பொருள் அல்ல, எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அவை எல்லாம் வந்து போகக்கூடியவை, நிலையானவை அல்ல. ஆனால் அவர் இவ்வுலகிற்கு வந்தது இவற்றையெல்லாம் தாண்டி நிலை வாழ்வு ஒன்று உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பது போல, நீங்கள் ஆசைப்படுவது போல உங்களது வாழ்வானது இவ்வுலகோடு முடிந்து விடுவதில்லை. மாறாக அதன் பிற்பாடும் நீங்கள் என்னில் நிலைத்திருப்பீர்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன், என் தந்தையினுள் நிலைத்திருப்பீர்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கைகூடும் என்று. இவற்றையெல்லாம் நீங்கள் பெற வேண்டுமானால் பொறுமையோடு வாழ வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாம் பொறுமை இழந்தவர்களாக எல்லாவற்றையும் உடனடியாக நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். எது வேண்டுமானாலும் உடனடியாக செல்ல வேண்டும், உடனடியாக சாப்பிட வேண்டும், உடனடியாக எந்த பிள்ளை மேலே வர வேண்டும், உடனடியாக எல்லாம் நடக்க வேண்டும், எல்லாம் அதான் இன்ஸ்டன்ட் கல்ச்சர், குளோபலிசம். அதிலிருந்து இந்த இன்ஸ்டன்ட் கல்ச்சரில் இருக்கோம். எல்லாம் ஹோட்டலுக்கு போனால் இங்கே வீட்டில் உடனே ரெடியாக முடியாது, உடனே ஹோட்டலுக்கு போகிறோம். அங்கேயும் பொறுமை இழந்து உடனே கிடைக்கணும், சொன்ன உடனே கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதனுடைய தாக்கங்கள் நம்மில் அதிகமாக இருக்கின்றன. அந்த உடனடி கலாச்சாரமானது அதிகமாக இருக்கின்றது. கோயிலுக்கு வருகின்றோம், ஆலயங்களுக்கு வருகின்றோம், உடனே நான் ஜெபிக்கின்றேன், உடனே எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே எனக்கு கடவுள் கொடுக்க வேண்டும். அதிலும் யாரை கேட்க வேண்டும் என்று தெரிந்திருந்தால் எல்லாவற்றையும் ஆளுகின்ற பல நேரங்களில் நான் நினைப்பேன், கடவுள்கிட்ட நம்ம பொருட்களை கேட்குறோம், எல்லாத்தையும் கேட்குறோம். இந்த உலகமே அவர் கையில் தான், இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. அப்போ அவரை கேட்டால் இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாமே என் கையில் தானே, ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறோம்? பல நேரங்களில் சொல்கிறோம், உண்மை இறையாட்சியின் மதிப்பீடு அப்படி சொல்லும் பொழுது அன்பு, மகிழ்ச்சி. யாரில் நிறைந்த அன்பு, மகிழ்ச்சி? தூய ஆவியில் நிறைந்த அன்பு, தூய ஆவி தரக்கூடிய அமைதி, தூய ஆவி தரக்கூடிய மகிழ்ச்சி, அவைதான். ஆனால் பல நேரங்களில் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி அப்படின்னு உலக இயல்போடு, உலகை சார்ந்தவைகளோடு நாம் ஒப்பிட்டு அவற்றை தான் எதிர்பார்க்கின்றோம். அங்கே தூய பவுலடி அழகாக சொல்கின்றார், இதெல்லாம் அவை அல்ல, மாறாக இவையெல்லாம் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், கடவுளிடம் அப்பத்தை கேட்டால் அவர் எதை கொடுப்பார்? உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அப்படியானால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையிடம் தூய ஆவியாரை கேட்டால் அவர் கொடுக்காமல் இருப்பாரா? அதுதான். ஆனால் நாம் பல நேரங்களில் இவ்வாறு தான் நமது வாழ்க்கை ஓட்டமானது ஓடிக்கொண்டே இருக்கின்றது. வாழ்க்கை இவ்வாறு ஓட்டிக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு நாள் செத்து போய்விடுவோம். நமது நம்பிக்கை, நமது எதிர்பார்ப்பு, நமது மகிழ்ச்சி, நமது பொறுமை, நமது வேண்டல் எல்லாம் எவை சார்ந்தவைகளாக இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை இந்த வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றன. எனவே நம்முடைய நிலைகளிலிருந்து அவையெல்லாம் உண்மைதான். நாம் தூய யோவானை விட மேலானவர்களா? கடவுள் சொல்கின்றார், இயேசு சொல்கின்றார், நீங்கள் தூய யோவானை விட மேலானவர்கள் என்று சொல்கின்றார். பொறுமையோடு இருப்பீர்களானால், தூய யோவான்
பெண்களிடம் பிறந்தவர்களில் மேலானவர் என்று இந்த வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் இயேசு ஒருபடி மேலே சென்று, நீங்கள் ஒருவேளை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையானது, எதிர்பார்ப்பானது, விசுவாசமானது, இன்னும் என்னில் வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசமானது நிலையானதாக இருக்குமானால் நிச்சயம் தூய யோவானை விட, திருமுழுக்கு யோவானை விட நீங்கள் மேலானவர்கள், விண்ணரசில் மேலானவர்கள் என்பதை இந்த பாடத்தை நமக்கு தருகின்றார். இவற்றையெல்லாம் கேட்கின்றோம், புரிந்து கொள்கின்றோம், அலசி பார்த்திருக்கின்றோம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய மனித இயல்பால், பாவச்சுமையால், மனிதனுடைய பலவீனத்தால் மீண்டும் மீண்டும் தவறுகின்றோம். மீண்டும் மீண்டும் ஆலயங்களுக்கு வருகின்றோம். இறைவா எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்று தான் கேட்கின்றோம். இறைவா எனக்கு நீ வேண்டும், இறைவா நீ என்னில் தங்குவீரானால் நிச்சயம் அவர் கொடுப்பார். ஒருவேளை பொருட்களை கொடுக்கின்றாரோ கொடுக்கவில்லையோ தெரியாது. ஆனால் நிச்சயம் நாம் அவரிடம் இறைவா எனக்கு நீர் வேண்டும், அந்த நற்கருணையை உட்கொண்ட பின், நான் சிறுவனாக இருந்த பொழுது சிஸ்டர் சிறில் சொல்லிக் கொடுத்த அந்த பாடமானது, அந்த 1ஆம் வகுப்பில் எடுத்த பாடம் 1ஆம் வகுப்பிலே இருந்தார்கள். அவருடைய வாழ்நாள் முழுவதும் 1ஆம் வகுப்பிலே இருந்தார்கள். சமீபத்தில் தான் இறந்து போனார்கள். அந்த சிறில் சிஸ்டர் சொல்லிக் கொடுத்த அந்த பாடமானது இன்னும் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நற்கருணை உட்கொண்ட பிற்பாடு நீங்கள் கேட்க வேண்டியது, இறைவா நீர் எனக்கு வேண்டும், இறைவா நீர் என்னில் வாசம் செய்ய வேண்டும், இறைவா நீர் என் வாழ வேண்டும். இவை இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும். எனவே இன்றைய வாரத்தில், இன்றைய நாளில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து, இறைவனிடம் அர்ப்பணித்து, நம்மிடம் நற்கருணை வழியாக வரக்கூடிய அது கிறிஸ்துவிடம் நம்மை அர்ப்பணித்து கேட்போம். இறைவா நீர் எனக்கு வேண்டும், நீர் என்னில் வாழ வேண்டும். இன்றைய நாளில், இந்த வாரம் முழுவதுமாக, இன்னும் மீண்டுமாக நான் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து உன்னை உணவாக உட்கொள்வேன். அதுவரை நீர் என்னில் வாழ வேண்டும், நீர் என்னோடு பயணிக்க வேண்டும், உடனிருப்பானது என்னோடு இருந்து செயல்பட வேண்டும், அந்த ஆசீர்வாதமானது இந்த வாரம் முழுவதும் எனக்கு வேண்டும் என்ற எண்ணங்களை உள்வாங்கிக் கொண்டு தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே தடுமாற திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியை எதிர்நோக்கி இருக்கும் நாம், மகிழ்ச்சியை நம்மில் வாழ ஆசைப்படுகின்ற நாம், நமது எண்ணங்களையும் ஏக்கங்களையும் வேண்டுதல்களையும் இறைவனின் பால் எடுத்துரைப்போம்.
திருவருகை காலத்தில் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமையை அகமகிழ் ஞாயிறாக கொண்டாடுகிற திரு அவையோடு இணைந்து திருத்தந்தை லியோ உள்ளிட்ட அதன் தலைவர்களுக்காகவும் இறைமக்களாகிய எங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். வரவேற்பவர் தாம் தான் என்பதை தமது செயல்கள் மூலம் கண்டுணரலாம் என நற்செய்தியில் எடுத்துரைக்கும் இயேசுவை பின்பற்றி திரு அவையானது தனது சான்று பகரும் வாழ்வால் இயேசுவின் வருகையை மறை சாட்சிட முது அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருவருகை கால வளையத்தின் மூன்றாம் மெழுகுவர்த்தியை மகிழ்ச்சியின் மெழுகுதிரியாக ஏற்றுகிற இந்த நாளில் ஆண்டவரால் விடுக்கப்பட்டோர் திரும்பி வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் துன்பமும் துயரமும் பறந்தோடும் என்கிற முதல் வாசக இறைவாக்கு இந்த பூமியில் மெய்ப்பட வேண்டுமென்றும், அமைதி நீதி சமத்துவம் செழிக்கும் பூமியாக இந்த வையகம் விளங்கிட உலகின் தலைவர்களும் எம் நாட்டின் தலைவர்களும் உலக மக்கள் யாவருமே உழைத்திட வேண்டும் என்றும் இறைவா உமை மன்றாடுகிறோம். திருடுபவரை முன்மாதிரியாக நிறுத்தி யாக்கோப்பு சுற்றி காட்டும் துன்பத்தை தாங்கி பொறுமையாக கடைபிடித்து ஆகிய நற்குணங்களை நாங்கள் வளர வரம் வேண்டி, இதே வேளையில் சமூகத்தில் புயல் மற்றும் கனமழை மிகுதியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வாழ்வில் அரசு தரும் இழப்புகளை தாண்டி நீ செயல்பட வேண்டுமென்று, அவர்கள் குறையின்றி வாழ வழிபிறக்க வேண்டுமென்று இரவாமை மன்றாடுகின்றோம். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், உள்ளத்தில் உறுதியற்றவர்களை ஊக்கப்படுத்துங்கள் என்கிற முதல் வாசக அறிவுறுத்தலுக்கு செவிசாய்த்து இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உற்சாகம் தந்து இயலாதவர்களுக்கு உதவுபவர்களாய் திகழ்ந்து கிறிஸ்து வருகைக்கு உண்மையிலே தயாரிக்கும் எதிர்நோக்கின் திருப்பயன்களாக இறைவாமை மன்றாடுகிறோம். மனிதராய் பிறந்தவர்களுள் இவரை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என இயேசுவாலே சுட்டிக்காட்டப்பட்ட திருமுழுக்கு யோவானின் பாலைவன குரலை கேட்டு ஆண்டவரின் பாதையை ஆயத்தம் செய்யும் மனிதர்களாய் நாங்கள் இருந்து விண்ணகத்திலிருந்து மிக பெரியோராய் இடம்பெறுகிற அருள் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எங்களுடைய தேவைகளை எங்களுடைய இயலாமையினாலும் மனித சுபாவத்தினாலும் உம்மிடம் ஒப்புவித்திருக்கின்றோம். இவற்றையெல்லாம் ஈதாமை ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு உகந்தவைகளாக மாற்றி கொடுப்பீர் என்ற எதிர்பார்ப்போடு ஜெபித்திருக்கின்றோம். இவற்றையெல்லாம் எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இப்பலை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றின் பலிபொருட்களை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்க நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நிர்வகுந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மகிழ்ச்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: வந்தவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசானா 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 ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை இணைவு கூர்ந்தருளும். எங்களை திருத்தந்தை லியோ, எங்கள் ஆகி ஸ்டீஃபன், இணை ஆயர்கள் எல்லா திருளையினராக அணிவிடும் திரு அவை அன்பினரை பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான பரிசுத்த மினவின தாயுடைய கணவரான புனித யோசிப்பும், எங்கள் பங்கின் பாதுகாவலி புனித எலிசபெத்தம்மாள், புனித லோயலா இன்னியாசியார், புனித அந்தோணியார், புனித சவீரியார், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முக வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தீத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவையின் எளிய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து நமக்கு தரும் அமைதியை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் அது பரிவிரக்கத்தால் எங்களது உடலுக்கும் மனதுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கி நம்மை நெறிப்படுத்துகின்றவர், மகிழ்ச்சிப்படுத்துகின்றவர், மகிழ்ச்சியை தருபவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். குருக்களுக்காக ஜெபம். சத்திய திருச்சபை குருக்கள் அனைவருக்கும் புதியதொரு உள்ளத்தை தாரும். இயேசுவின் சர்வத சாதனுடன் மீதும் அவரது ஞான உடல் மீதும் தங்களுக்குள்ள கடமைகளை அவர்கள் சிறந்த விதமாக விடாத நிறைவேற்றி வருவார்களாக. கிறிஸ்துவினுடைய சீடர்களும் அப்போஸ்தலர்களுமான அவர்களுக்கு தூயதொரு உள்ளத்தை அருள்வீராக. அவர்கள் இறைவனை அனைத்திற்கும் மேலாக நேசிப்பார்களாக. பல்லமேலுள்ள பொருளுக்கு அவர்கள் இந்த பிள்ளைப்படிவதாக. தாழ்ந்த ஆசைகளுக்கும் உலக பொருட்களுக்கும் உள்ளம் என்று அடைபட்டு இருப்பதாக. சத்திய திருச்சபை நலனுக்காக பொருட்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம்.
மனம் என்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளால் என் மனம் விரிகிறதே, பறந்திட நிறைவுறவில் மகிழ்கிறதே. நம் தன வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேன்பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனம் என்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். உன்னன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன்னன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன்னோடு ஒன்றாகும் பொன்னாளிலே என் வாழ்வில் ஈடேறும் விதத்தில்லை. நிலையான உன் அன்பு துணை வேண்டுமே. மாமன்னனே என் மீதனே, நிறைவாழ்வு தருகின்ற இறைமைந்தனே. ஒரு கோடி தேன்பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனம் வார வழிபாட்டு நிகழ்வுகள். இன்று திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். காலை திருப்பலியானது 9 மணிக்கு குழந்தைகளுக்கு சிறப்பு திருப்பலியாக நடைபெறும். காலை 10 மணிக்கு டெரிக்சன் ரோஸ்பெல்லா திருமண திருப்பலி நடைபெறும். திங்கட்கிழமை 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் காலை 6 மணிக்கு திருப்பலியானது அன்ஸ்லின் துருசில்லா 3ஆம் பிறந்தநாள் நன்றியாகவும், இவன்யா முதல் வருட பிறந்தநாள் நன்றியாகவும், திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும், மற்றும் இறைவனில் மரித்த சந்தான மாதவடியான் இஞ்ஞாசியால் நப்போமோயிஸ் பூபால்ராயர், செல்வம் செலின் மேரி ஜபமாலை, சேசுராயப்பன் பிஞ்சேரோ, செல்லம்மாள் செலின் பிஞ்சேரோ, சிலுவை அந்தோனி ஜோசப் ரிச்சர்ட் கார்மல் அலெக்ஸ் ஜான்சன், சுவாமித்தே க்ரூஸ் சேவியர் மத்தேஷியால் அந்தோனி எலிசபெத்தான் இருதய மேரி பவுலின் மேரி ஜேசு நேச அருளானந்தம், கொர்னேலியோஸ் மேரி நெப்போலியன் அந்தோனி ஜார்ஜியாள், பவுல் தொம்மை பவுலாள் செல்லம்மாள், மைமைதாஸ் தேவசுவானாள் ஜான் விக்டர், அந்தோனி குரூஸ் அல்ஃபோன்சா அருள் சகோதரி ஜேசு தெரேஸ், அருள் சகோதரி மெலிண்டா ஜஸ்டின் வி ராயர் ஜேம்ஸ் கிம்டன், சேசு சிலுவை முடுதகம் எலிசபெத் அவள் சூசை இஞ்ஞாசி முடுதகம், அந்தோனி எலிசபெத்தான் சந்தியாகு மரியாள் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள், அந்தோனி மிக்கேல் சூசை கிரகோரி பால் மெயின்டீன் உத்தரிக்கின்ற நிலத்தில் இருக்கும் ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மிக்கேல் குரூஸ் குழந்தை தெரசம்மாள் இஞ்ஞாசி அருளப்பன், கார்மெல் அலெக்ஸ் ஜான்சன் சூசை இருதயம் பூபால்ராயர் மரிய கித்தேரியாள், இவர்களின் ஆண்மைகளை பாற்றிக்காக திருப்பலி நடைபெறும். திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு லோயோலா ரோக்சன் சகாய அனுடா டார்மியா இவர்களின் திருமண திருப்பலியும் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி மன்னிக்கவும் 14ஆம் தேதி 8ஆம் தேதி அல்ல 15ஆம் தேதி திங்கட்கிழமை. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை திருப்பலியானது புனித மினுவின மாதா புனித எலிசபெத்தம்மாளிடம் மருமகன் மனமாற்றம் அடைய வேண்டுதலாகவும் மற்றும் இறைவனில் மரித்த சிலுவை சக்கரியா ஜேசு மிக்கேலம்மாள் ஜெய சந்திரபோஸ், தேவசகாயம் குரூஸ் மரிய இஞ்ஞாசியால் அந்தோனி இஞ்ஞாசி மகிமைதாசன், சேசு சிலுவை முடுதகம் எலிசபெத்தால் சூசை இஞ்ஞாசி முடுதகம், அந்தோனி எலிசபெத்தான் சந்தியாகு மரியாள் லீனம்மாள், ஜேசுவடியான்
சாலமோன் நிதியரசு, சிலுவை சக்கரியாஸ், சேசு மிக்கேல் லால், மிக்கேல் அம்மாள், ஜெயச்சந்திர போஸ், லூயிஸ் இஞ்ஞாசி முடுதகம், ஜசந்த் அமலதாசன், அந்தோனி முடுதகம், வசந்த ரூபி, லூயிஸ் ஜான் கெனடி, சூசை அம்ரோஸ், பூபால் ராயர், சகாய் வில்மா, மாசில்லா குழந்தைகள், சிலுவைக்கு தேரியான், பூபால் ராயர், விசுவாசம், அந்தோனி ராயப்பன், பூபால் ராயர், யாரும் நினையாத ஆன்மாக்கள், சூசை அலங்காரம், பூபால் ராயர், அருளப்பன், பூபால் ராயர், சவேரியன் பிரான்சிஸ், எலிசபெத்தால், சகாய வில்மா இவர்களின் ஆண்மைகளை பாட்சிக்காக திருப்பலி நடைபெறும். புதன்கிழமை 17ஆம் தேதி காலை திருப்பலியானது புனித வினவன் மாதா, புனித எலிசபெத்தம்மாள், புனித சூசையப்பருக்கு நன்றியாகவும், இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், புனித வினவன் மாதா, புனித எலிசபெத்தம்மாள் ஆரோக்கிய மாதாவுக்கு நன்றியாகவும், திருக்குடும்ப மாதா பாலன் யோசு புனித சவேரியாருக்கு நன்றியாகவும், புனித வினவன் மாதா, புனித எலிசபெத்தம்மாளுக்கு நன்றியாகவும், மற்றும் இறைவனில் மரித்த ஜோசப் இஞ்ஞாசி பூபால் ராயர், மரிய இரோனிமோஸ் பூபால் ராயர், மரிய ஜெயக்கொடி, சூசை இஞ்ஞாசி, சூசையம்மாள், அந்தோனி சதீஷ் இளையராஜா, தேவசகாயம் குரூஸ் முடுதகம், மரிய இஞ்ஞாசியால் சீதாதி சிலுவை ஆரோக்கியம், லிலி ஜோசப்பின் விக்டோரியா 20ஆம் ஆண்டு நினைவாக, அந்தோனி பாப்பு, மரிய செல்வம் சிங்கராயன், அந்தோனி மிக்கேல், சூசை கிரகோரி, பால் மெயின்டீன், சேசுவடியான், பால் அசந்தால் ஜான்சன், சூசை அரளப்பன், சூசை ஆரோக்கியம், ஜோசப் மிக்கேல், ப்ரூனோ அகிலன், இன்னசென்ட் லிட்வின், பவுல், தம்மை பவுலால் உத்தரக்கு நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள், சந்தானம் பர்னாந்து, மரிய மதலின், யாரும் நினையாத ஆன்மாக்கள், பத்தில் தெரேஸ் முதலாண்டு நினைவாகவும் அதைத் தொடர்ந்து கல்லறை மந்திரிப்பும் இருக்கும். லாசர் பூபால் ராயர், தொம்மை சேசுவடியான் கிருஷ்ணம்மாள், ஆயர் ரோச், அருள் தந்தை இமானுவேல் டயஸ், அருள் தந்தை சேசு அருளப்பன், அருள் சகோதரி கொரட்டி மேரி, சந்தை இசபல்லா பிலிப்பு நேரி, ஜேசு அந்தோனி, சந்தைக்கு தேரியால், மிக்கேல் முத்தையா, ராயப்பன் மோட்ச அலங்காரி, பெருமனில் மண்ணில் பணி செய்து மரித்த குருக்கள் மற்றும் கன்னிகர்கள் மற்றும் விக்டோரியா இவரின் ஆண்மைகளை பாட்சிக்காக திருப்பலி நடைபெறும். 18ஆம் தேதி புதன்கிழமை காலை திருப்பலியானது புனித வினவன் மாதா, புனித எலிசபெத்தம்மாளிடம் 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டுதலாகவும், புனித வினவன் மாதா, புனித எலிசபெத்தம்மாள், புனித இஞ்ஞாசியாருக்கு நன்றியாகவும், மற்றும் இறைவனில் மரித்த சூசை கிரகோரி, ஆகத்தம்மாள், மரிய எலிசபெத்தான், பூபால் ராயர், தேவசோனாள், செபாஸ்டின், தொம்மை அகஸ்டின், ஆல்பர்ட் மூச்சராணி, அந்தோனி பட்டங்கட்டி, ஞான பிரகாசியம்மாள், ஜேசுதாசன், ஜார்ஜ், சூசை மிக்கேலால், சுசீலா, கித்தேரியான், ஆரோக்கியம், அந்தோனி, சேசுவடியான் பிரான்சிஸ், சூசை ராயம்மாள், மிக்கேல், லாரன்ஸ், வெலிங்டன், அந்தோனி, சூசை மாணிக்கம், சூசை அம்மாள், விக்டோரியா, அந்தோனி மிக்கேல், ஞானம்மாள், ஜபமாலை இவர்களின் ஆண்மைகளை பாட்சிக்காக திருப்பலி நடைபெறும். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை திருப்பலியானது மெஸ்ஸியானோ பிறந்தநாள் நன்றியாகவும், சகாய ரைசா பிறந்தநாள் நன்றியாகவும், திருச்சிலுவைநாதர், புனித அந்தோனியார், புனித இஞ்ஞாசியாருக்கு நன்றியாகவும், இயேசுவின் திருதயத்திடம் வேலை வேண்டி வேண்டுதலாகவும், மற்றும் இறைவனில் மரித்த குரூஸ் தாயஸ், அந்தோனி சதீஷ் இளையராஜா, சுவாமித்ய குரூஸ், பூபால் ராய, ஞானப்பிரகாசி, லூர்தி ஜோசப், சூசை அடைக்கலம், சூசை ரத்தினம், மரிய ஆஞ்சலுஸ் கில்டா, சூசை அடைக்கலம், சூசை ரத்தினம், வின்சிலா, சிலுவைக்கு தேரியான், பூபால் ராயர், அம்ரோஸ் பூபால் ராயர், விசுவாசம், சேவியர், நிக்கோலாஸ், இசபெல் மேரி, மிக்கேல் குரூஸ், குழந்தை தெரஸ், விக்டோரியா இவர்களின் ஆண்மைகளை பாட்சிக்காக திருப்பலி நடைபெறும். 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை திருப்பலியானது புனித வினவன் மாதா, புனித எலிசபெத்தம்மாள், புனித வேளாங்கண்ணி மாதாவுக்கு நன்றியாகவும், குழந்தைகள் நல்ல முறையில் படிக்க வேண்டுதலாகவும், மற்றும் இறைவனில் மரித்த அருள் சகோதரி எலிசபெத் ராணி, பெனிட்டோ செந்தியார், ரஃபேலா, சகாய் வில்சன் பிராங்க்லின் இவர்களின் ஆண்மைகளை பாட்சிக்காக திருப்பலி நடைபெறும். வரும் ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு காலை திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்கள், மற்றும் காலை 9:30 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். திருமண அறிக்கைகள். எல்லாமல்ல இறைவனின் திருவருளால் நமது மறை மாவட்டம் மணப்பாடு புனித யாகப்பேர் ஆலய பங்கில் வாழும் தந்தை ஸ்னோஃபன், தாய் பவுசி இவர்களது மகன் டெரிக்ஸனுக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கு புனித மினவின மாதா அன்பியத்தில் வாழும் தந்தை ஜி அமலதாஸ், தாய் சகாய மேரி இவர்களது மகள் ரோஸ் பெல்லாவுக்கும் திருமணம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எல்லாமல்ல இறைவனின் திருவருளால் நமது மறை மாவட்டம் நமது சவேரியார் அன்பியத்தில் வாழும் தந்தை சேசு அந்தோணி ரவி, தாய் மரிய கலா இவர்களது மகன் லோயோலா ரோக்சனுக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கு புனித இஞ்ஞாசியார் அன்பியத்தில் வாழும் தந்தை சகாய வில்சன், தாய் சகாய விண்ணரசி இவரது மகள் சகாய அனு டார்மியாவுக்கும் திருமணம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இவர்களது இறுதி அறிக்கையாகும்.
இந்த திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது பங்கு மக்களாகிய உங்களுடைய பொறுப்பும் கடமையுமாகும். அதே வேளையில் இந்த மணமக்களுக்காக ஜெபிப்பதும் நமது கடமையும் பொறுப்புமாகும். அறிவிப்புகள். இன்று திருவருகை காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பு செய்தவர்கள் குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்கள். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஒரு கரகோஷம் எழுப்பியவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பு செய்கின்றவர்கள் புனித அந்தோணியார் அன்பிய குடும்பங்கள். இன்று காலை 9 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு திருப்பலி நடைபெறும். கட்டாயம் திருவிழியம் கொண்டு வர வேண்டும். வருகின்ற 15ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு புனித அன்னை தெரசால் அன்பியும் திரு எலிசபெத்தான் திருமதி லூர்தம்மாள் அவர்கள் இல்லத்திலும், புனித சூசேப்பர் அன்பியும் திரு சசிகுமார் திருமதி ஜெகதா அவர்கள் இல்லத்திலும் நடைபெறும். வருகின்ற 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு புனித சவேரியார் அன்பியும் திரு சகாயராஜ் திருமதி பபிதா அவர்கள் இல்லத்திலும், புனித கெத்தேரியம்மாள் அன்பியும் திரு தாமஸ் திருமதி நிர்மலா அவர்கள் இல்லத்திலும் நடைபெறும். அன்மக்களே, 2026 ஆண்டிற்கான விவிலிய நாட்குறிப்பேடு நம்மிடம் உள்ளது. ரூபாய் 160 கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். அன்மக்களே, குடில் போட்டியில் பங்கெடுக்க விரும்புகின்றவர்கள் உங்களது பேர்களை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். யாருமே இதுவரை கொடுத்த மாதிரி தெரியல. ஆகவே குடில் போட்டியில் பங்கெடுக்க விரும்புகின்றவர்கள் உங்களது பெயர்களை இந்த வாரத்திற்குள் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா இவ்வாண்டு அன்பிய மண்டலங்களிடையே நடைபெறுகிறது. நேற்றைய தினம் புனித லூகாஸ் மண்டலத்தில் நடைபெற்றது. சகாய மாதா, பரிசுத்த ஆவி, லூர்து மாதா, மிக்கேல் அதிதூதர் அன்பியங்கள் பங்கெடுத்து சிறப்பாகவே அந்த நாளை சிறப்பித்தார்கள். உண்மையிலே பாராட்டுக்குரியது. நல்ல உரையில் விளையாட்டுப் போட்டிகள் என்று நேற்றைய தினம் கிறிஸ்து பிறப்பு விழா புனித லூகாஸ் மண்டலத்தில் நடைபெற்றது. அனைவருக்கும் நன்றிகள், பாராட்டுக்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு விழா புனித யோவான் மண்டலத்தில் நடைபெறும். ஆகவே அன்பியங்கள் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்மக்களே, ஆலய கட்டுமான பணிக்கான முதல் கட்ட பணியாக மண் பரிசோதனை கடந்த வாரம் 10ஆம் தேதி புதன்கிழமை அன்று நடைபெற்றது. 1 வாரம் கழித்து தான் ரிப்போர்ட் கிடைக்கும். அதன் பிறகு ஆலய காங்கிரீட் அமைப்பிற்கான வரைபடம் பணி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பாக அன்பிய பொறுப்பாளர்களை ஒவ்வொரு அன்பியமாக வருகின்ற வாரத்தில் அருள் சகோதரி சர்பிரசாத் அவர்கள் அழைக்கின்ற போது உங்களது அன்பிய குடும்பங்களை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒருவரை வாசிக்கிறேன். ஆலய கட்டுமான பணிக்கான முதல் கட்ட பணியாக மண் பரிசோதனை கடந்த புதன்கிழமை அன்று நடைபெற்றது. 1 வாரம் கழித்து தான் ரிப்போர்ட் கிடைக்கும். அதன் பிறகு ஆலய காங்கிரீட் அமைத்தலுக்கான வரைபட பணி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பாக அன்பிய பொறுப்பாளர்களை ஒவ்வொரு அன்பியமாக வருகின்ற வாரத்தில் அருள் சகோதரி சர்பிரசாதம் அவர்கள் அழைக்கின்ற போது உங்களது அன்பிய குடும்பங்களை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 15ஆம் தேதி திங்கட்கிழமை பாலகன் சந்திப்பும் பரிசுத்த ஆவி அன்பியத்தில் அமையும். சரியாக 5:30 மணிக்கு தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். கடந்த ஞாயிறு காணிக்கை ரூபாய் 4026. குழந்தைகள் திருப்பலியிருந்து பெறப்பட்ட காணிக்கை ரூபாய் 609. அன்பு மக்களே, மறை மாவட்ட கல்வியகத்திலிருந்து ஒரு அறிவிப்பும். வணக்கம். தூத்துக்குடி மறை மாவட்டம் தூத்துக்குடி மண்டலத்தில் ஆசிரியர் பணிக்காக புதுப்பித்தல் பணி 2026 ஆண்டு ஜனவரி மாத அலுவலக நாட்களில் நடைபெறும். ஆசிரியர் பணிக்காக பதிவு செய்துள்ளவர்கள் தங்களது புதுப்பித்தல் அட்டையில் பங்கு தந்தையின் கையொப்பம் பெற்று தாங்களே நேரில் வந்து பதிவை புதுப்பித்துக் கொள்ளவும். ஜனவரி மாதம் அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தூத்துக்குடி மண்டல அலுவலகத்தில் ஆசிரியர் பணிக்கான பதிவை புதுப்பித்தல் நடைபெறும். 2026 ஜனவரி மாதம் 1, 2, 15, 16, 17 மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் அலுவலக விடுமுறை நாட்கள் ஆகும். ஜனவரி மாதம் தவிர இதர மாதங்களில் எக்காரணத்திற்காகவும் புதுப்பித்தல் நடைபெறாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் இத்தகவலை பங்கு மக்களுக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருள் திரு பிராங்க்லின் பெர்னாண்டோ, கத்தோலிக்க பள்ளிகளின் கண்காணிப்பாளர், தூத்துக்குடி மண்டலம். இறை ஆசிரியருக்காக அனைவரும் எழுந்து நிற்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
அது